அதிமுக கூட்டணியில் உள்ள டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுகவும், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசனும் தங்களுக்கும் ஒரு மாநிலங்களவை இடம் வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். இதனால் அதிமுக தலைமையிடம் கூட்டணி தொடர்பான அழுத்தம் அதிகரித்துள்ளது. மறுபுறம் திமுக தரப்பிலும் நிலைமை சிக்கலாகத்தான் உள்ளது. திமுகவுக்கு கிடைக்க உள்ள 4 மாநிலங்களவை இடங்களை யாருக்கு வழங்குவது என்பது பெரும் தலைவலியாக மாறியுள்ளது. ஏற்கனவே கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மாநிலங்களவை பதவியை குறிவைத்து வருகின்றன. இதனுடன் பாமக நிறுவனர் ராமதாஸ் அல்லது தேமுதிக திமுக அணிக்கு வந்தால் அவர்களுக்கும் தலா ஒரு இடம் வழங்கலாம் என்ற தகவல்களும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றன. ஒருபுறம் சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி உடன்பாடு, மறுபுறம் மாநிலங்களவை இடங்களுக்கான பங்கீடு என இரட்டை அழுத்தத்தை திமுகவும் அதிமுகவும் ஒரே நேரத்தில் சந்தித்து வருகின்றன. சட்டமன்ற தொகுதி வேண்டும், மாநிலங்களவை சீட்டும் வேண்டும் என்ற கூட்டணி கட்சிகளின் எதிர்பார்ப்புகள் 2 பிரதான கட்சிகளையும் முடிவெடுக்க முடியாத சூழலுக்கு தள்ளியுள்ளது. இதனால் மாநிலங்களவை தேர்தல் என்பது இனி வெறும் மேலவை பதவிக்கான போட்டியாக இல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி அரசியலை தீர்மானிக்கும் முக்கிய கருவியாக மாறியுள்ளதாக அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர்.